குட்டி பையா, அப்பா வந்திருக்கிறேன். நம்ம வீட்டுக்கு போலாம் வா. நீ என் அப்பா இல்ல, உன்னை யாருன்னு எனக்கு தெரியாது. நான் வரமாட்டேன். பாட்டி பாட்டி, அங்க பாரு பாட்டி. என்னப்பா, யாரங்க? உன்னை பார்த்துதான் குழந்தை பயந்துட்டு வந்தானா? நீ எதுக்கு இங்க வந்த? நான் என் குழந்தைய கூட்டிட்டு போலான்னு வந்தேன். இப்படி சொல்றதுக்கு உனக்கு வெக்கமா இல்ல? நான் எதுக்கு வைக்க பண்ணும்? அவன் எனக்கு பிறந்தவன் தானே. பேருக்கு தான் நீ அப்பா, மத்தபடி உனக்கு இந்த குழந்தைக்கு எந்த உரிமையும் இல்ல. இங்க இருந்து முதல்ல நீ கிளம்பு. என்ன பெரிய ஹைகோர்ட் ஜட்ஜ் நினைப்பா உனக்கு? சட்டம் பேசுற என் பையனை விட. டேய் வாடா. என் உயிரை போனா நான் குழந்தைய அனுப்ப மாட்டேன். போடா. இத பாரு, உன் உயிரே போனாலும் எனக்கு அதை பத்தி கவலை இல்ல. எனக்கு என் பையன் வேணும். டேய் வாடா. வாடா. டேய், அவன் என் புள்ள, எங்க அம்மா கிட்ட தான் வளரணும். வாடா. டேய், இந்த பச்சைலங்க விடுங்கல்ல. விடு. டேய். ஐயோ. சொல்லிட்டே இருக்கேன்ல நம்ம பெரிய. ஏய் நில்றா. என்னடா குழந்தைய தூக்கிட்டு போயிட்டு இருக்க? என்ன தகராறு பண்றதுக்குன்னு வந்திருக்கியா? டேய், இவன் என் பையன், எனக்கு பிறந்தவன். நான் தூக்கிட்டு போறேன். ஏய், உன் கதை எல்லாம் எனக்கு தெரியும். இந்த குழந்தை பிறந்ததுல இருந்தே இந்த குழந்தைக்கு அப்பா அம்மா எல்லாம் இந்த அம்மா தான். மரியாதையா குழந்தை குடியா. என்னடா மிரட்டுறியா? இந்த பார், உன்னை மிரட்ட வேண்டிய அவசியம் எல்லாம் எனக்கு கிடையாது. காம்பவுண்ட் குள்ள வந்து குழந்தைய கடத்த பார்த்தேன்னு போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்தேன்னு வச்சுக்கோ, மறுபடியும் நீ கம்பி தான் அண்ணனும். எப்படி வசதி? டேய் என்ன? பாத்தல, குழந்தைக்கு உன் கூட வரதுக்கு பிடிக்கல. மரியாதையா தகராறு பண்ணாம போயிடு, இல்ல போலீஸ்க்கு ஃபோன் பண்ண வேண்டியதாயிடும். என்ன பக்கத்து வீட்டுக்காரன் சப்போர்ட்டா? பாத்துக்கிறேன். இவன் என் பையன், இவனை எப்படி எனக்கு சொந்தமாக்கிக்கணும்னு எனக்கு தெரியும். பாத்துக்கிறேன். அந்த பூச்சி மருந்து கடைக்கிட்ட தான் நான் வாசுவை பார்த்தேன். நான் வாசுன்னு கூப்பிட்டேன், காது கேட்கல. ஏதோ வசூலுக்கு வந்திருப்பாருன்னு நினச்சி நான் போயிட்டேன். ஃபோனை வேற எடுக்க மாட்டேங்கிறான். ஃபுல் ரிங் போய் கட் ஆயிடுச்சு. ஃபோனை ஏன் எடுக்க மாட்டேங்கிறான்? ஒருவேளை பூச்சி மருந்து ஏதாவது குடிச்சிருப்பாரோ? ஏன் சேட்டு பயமுத்துறீங்க? நிச்சயமா வாசு அப்படிலாம் பூச்சி மருந்தெல்லாம் சாப்பிட்ருக்க மாட்டான். இல்லை, நாம போலீஸில் போய் கம்ப்ளைண்ட் கொடுப்போமா? சேச்சா இல்லை சேட், போலீஸ் கம்ப்ளைண்ட்லாம் கொடுத்தா தேவையில்லாமல் பிரச்சனை வேற மாதிரி எல்லாம் போயிடும். என்ன சேட், எங்க போய் தொலைஞ்சானோன்னு தெரியலையே. ஃபோன் பண்ணாலும் ஃபோன் எடுக்க மாட்டேங்கிறான். இப்போ என்ன பண்ணலாம்? இன்னொரு வாட்டி ட்ரை பண்ணி செல்வோம். ரிங்கு போயிட்டே இருக்கு. இப்ப மட்டும் எடுத்துட்டு போறானா என்ன? கட் ஆயிருச்சு. டைவர்ஸ் வேற 2 நாள் கடிச்சிடும்னு வக்கீல் சொல்லியிருக்காரு. ஒருவேளை அந்த விரத்தில நீங்க சொல்ற மாதிரி பூச்சி மருந்து குடிச்சிருப்பானோ? ஃபோனை எடுத்தாலாவது ஏதாச்சும் தெரியும். இந்நேரத்துக்கு இவ்வளோ பெரிய ஊர்ல நான் எங்கேருந்து தான் போய் தேடுவேன்? இன்னும் ஒரு வாட்டி ட்ரை பண்ணி செல்வோம். மத்தியானத்துலேருந்து எடுக்காதவன் இப்போ மட்டும் எடுத்துகிட்டு போகிறான்னா என்ன? என்ன ரிங் அடிச்சிட்டு இருக்கு, இந்த ஆள் எப்படி படுத்துட்டு இருக்கான்? ஹலோ சார்,
ஹலோ ஹலோ சார் சார் நீங்க யாருங்க அங்க என் தம்பி வாசு இருப்பா அவன்கிட்ட கொஞ்சம் ஃபோன் கொடுங்களேன். உங்க தம்பி யாருன்னு தெரியாதுங்க சார். நான் இந்த பக்கம் போயிட்டு இருந்தேன். இங்க ரோட்ல கார் நிக்குது. யாரோ ஒருத்தர் கார்ல மயங்கி கிடக்குறாரு. செல்லு ரிங் ஆயிட்டு இருந்தது. அதான் எடுத்து பேசிட்டு இருக்கேன் சார். ஐயோ வாசு எந்த ஏரியால இருக்கீங்க? தாம்பரத்துல இருந்து சேலையூர் போற வழியில ஒரு பிள்ளையார் கோயில் இருக்கு சார். அப்படியே லெஃப்ட்ல திரும்பினீங்கன்னா ஒரு கார் நிற்கும் சார். சார் தப்பா எடுத்துக்காதீங்க, அது என் தம்பி தான். நான் இப்போ உடனே வந்துடுறேன். நான் வர வரைக்கும் கொஞ்சம் கூட இருந்து பாத்துக்கோங்களேன். சரி சார், வெயிட் பண்றேன் சார். கொஞ்சம் சீக்கிரமா வந்துருங்க சார். தேங்க்யூங்க. வண்டியில் மயக்கம் போட்டு கிடக்குறானா, வாங்க போலாம். நீங்க தானே ஃபோன்ல பேசுறீங்க? ஆமா சார், நான் தான் சார் பேசுறேன். சரி, ஃபோன் வாசு. தேங்க்யூ. டேய் வாசு சார். வாசு இங்க பாருடா. டேய் வாசு இங்க பாரு. வாசு 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 டேய் வாசு டேய் வாசு. வாசு இங்க பாருடா. அண்ணன் வந்திருக்கேன்டா. வாசு குடிச்சிருக்கானே சேட்டு. பூச்சி மருந்து குடிக்கிறவங்க எல்லாம் சரக்குல மிக்ஸ் பண்ணி தான் குடிப்பாங்க. என்ன செட் நீங்க? வாசு டேய் வாசு சரி புடி. டாக்டர் என் தம்பி எப்படியாவது காப்பாத்துங்க டாக்டர். என்னாச்சு? பூச்சி மருந்து குடிச்சிட்டாரு. குடிச்சு எவ்வளவு நேரம் ஆச்சு? அது தெரியல டாக்டர். ரோட்டோரமா கார்ல மயங்கி கிடந்தான். நாங்க கூட்டிட்டு வந்து உள்ள கொண்டு கொஞ்சம் காப்பாத்துங்க டாக்டர். ஃபோன் பண்ணி வாசு அப்பா அம்மாவுக்கு தகவல் சொல்லி செல்வம். இல்ல சார், முதல்ல அவன் உயிரோட பழிச்சு வெளில வரட்டும். டாக்டர் வெளியில வந்து அவன் கண்டிஷன் என்னன்னு சொல்லிட்டோம். அதுக்கப்புறம் சொல்லிக்கலாம். எவ்வளோ தைரியம் சொன்ன சேட்டு. ச்சே, முட்டாள் மாதிரி இப்படி கோழத்தனமா ஒரு முடிவு எடுத்துட்டான். போய் இவனை உதறி விட்டு அந்த ரேவதி பண்ணி இன்னொருத்தனை கல்யாணம் பண்ணிக்கிறது தயாரா இருக்கா. அவளுக்காக இவன் உயிரோட துணிஞ்சிட்டான். இவனை என்னன்னு சொல்றது? ச்சே. கவலைப்படாத செல்வம், வாசுக்கு ஒன்றும் ஆகாது. என் தம்பி எப்படி இருக்கான்? உயிர் பழிச்சு பண்ணல, எந்த பிரச்சனையும் இல்லையே? அவர் பிழைக்கிறதுல எந்த பிரச்சனையும் கிடையாது. இல்ல டாக்டர், பூச்சி மருந்து சாப்பிட்டுருக்கான். அதான் எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. அவர் பூச்சி மருந்து சாப்பிடல, விஷம் சாப்பிடல, வேற எந்த மருந்து சாப்பிடல. ஃபுல்லா தண்ணி அடிச்சிருக்காரு. போதையில மயங்கி விழுந்திருக்காரு. போதை இல்லையா? இதுக்கெல்லாம் எந்த மருந்தும் கொடுக்க முடியாது. ஃபுல்லா ஆல்கஹால். போதை தெளிஞ்சதும் கூட்டிட்டு போங்க. என்ன செல்வம் இது? பூச்சி மருந்து கடை கிட்ட நான் கூப்பிட காது கேட்காத மாதிரி போனானே. சார், நீங்க கூட்டு வந்த பேஷண்ட்டு 2 ஃபுல்லு சாப்பிட்டுருப்பா போல. அவ்வளோ வாந்தி. இப்பதான் கொஞ்சம் மயக்கம் தெளிஞ்சிருக்கு. போய் பாருங்க.
ஏன்டா டேய், பூச்சி மருந்து சாப்பிட்டு சாக கிடக்குறேன்னு பயந்து போய் உன்னை தூக்கிட்டு வந்தா ஃபுல்லா குடிச்சிட்டு போதையில படுத்து கிடந்திருக்க. ஆபீஸ் பண்ணதை வசூல் பண்ண சொல்லி ஒண்ணு அமிச்சா 8 லட்சம் ரூபாய் பணம் அதை வாங்கி கார்ல வச்சுட்டு ஃபுல்லா குடிச்சிட்டு போதையில படுத்து கிடந்திருக்க. இதான் உன் பொறுப்பு விஷயா? நீ பழைய வாசூல்ல திருந்திட்டா, நிறைய மாறிட்டே நினைச்சு நான் எவ்வளவு சந்தோஷப்பட்டேன். ஆனா இப்படி ஒரே நிமிஷத்துல எல்லாத்தையும் கெடுத்து குட்டிச்சவராக்கிட்டியடா. டேய், பணம் 8 லட்சம் ரூபாய் போனா போயிட்டு போகுதுடா. ஆனா எவனாச்சும் அந்த பணத்துக்கு ஆசைப்பட்டு உன்னை அதே இடத்துல கொண்டுட்டு போயிருந்தானா நான் என்னடா பண்ணிருப்பேன்? என்ன மன்னிச்சிருங்க. வக்கீல் போன் பண்ணிருந்தாரு. 2 நாள்ல டைவர்ஸ் கேஸ் கோர்ட்டுக்கு வரும், டைவர்ஸ் கிடைச்சிடும்னு சொன்னாரு. என்னால ரேவதியும் மறக்க முடியலன்னு. அவ இனிமே எனக்கு இல்லைங்கிறது என்னால தாங்க முடியலன்னு. அதனால தானே குடிச்சேன். எனக்கு மனசெல்லாம் ரொம்ப வலிக்குதுன்னு. அதான் எவ்வளவு குடிச்சேன்னு தெரியாம ரொம்ப குடிச்சிட்டேன்னு. குடிச்சாலும் ஆபீஸ்க்கு வந்துடலாம் தான் கார் எடுத்துக்கிட்டு வந்தேன். அப்புறம் அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னு எனக்கு தெரியலண்ணே. என்ன மன்னிச்சிருங்க. நான் உன்னை தாம்பரம் ஏரியால பார்த்தேன் வாசு. நான் கூப்பிட்டப்போ நீ காதுல வாங்காம பூச்சி மருந்து கடையை பார்த்துட்டு நின்றுட்டு இருந்த. பூச்சி மருந்து கடைக்கு பக்கத்துல ஒயின் ஷாப் இருந்ததை பார்க்கலையா நீங்க? வைன் ஷாப்குள்ள போனானா ரொம்ப பெருமையா சொல்லிட்டு இருக்கான். அந்த பொண்ணு தான் அவனை தூக்கி எரிச்சு போறதுக்கு தயாரா இருக்கல்ல, அதுக்கப்புறம் நீ அந்த அவளுக்காக ரோட்ல குடிச்சு விழுந்து கிடக்கணும். இல்லண்ணே, ரேவதியோட நான் பழகின நாட்களையும் ஓடி போய் கல்யாணம் பண்ணிக்கிட்டதையும் அவளோட வாழ்ந்த நாட்களையும் என்னால மறக்கவே முடியலண்ணே. ஆனா அவ மறந்துட்டாளடா வாசு. உன்னை கிள்ளிக்கிரியா தானே நினைச்சிருக்கா. நீ கட்ட தாலையை தூக்கி எரிச்சு வேற ஒருத்தரோட தாலையை ஏத்துக்க அவ துணிச்சிட்டால. அவளுக்கு இருக்கிற துணிச்சல் உனக்கு ஏன்டா இல்லாம போயிருச்சு? ஆம்பளை தானே நீ. மறக்க முடியலையா? அது மட்டும் இல்ல, ரேவதியோட ஒரு நல்ல பொண்ணா, வசதியான பொண்ணா, அவளை விட ஒரு அழகான பொண்ணா நான் பார்த்து உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு சொன்னேன்ல. அப்புறம் உனக்கு இந்த அண்ணன் மேல நம்பிக்கை இல்லையா? அப்படி இல்லைண்ணே. என்ன இருந்தாலும் ரேவதி நான் உயிருக்கு உயிரா காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்கிட்டேன்னு. சும்மா வாய் முறா. இவ்வளவு தூரம் சொல்லிட்டு இருக்கிற, மறுபடியும் மறக்க முடியாதுன்னா என்ன அர்த்தம்? உனக்குலாம் கொஞ்சம் கூட வெக்கமான சூடு சொன்னால கிடையாதா? பேசாம இருடா. ரேவதி முந்தி மாதிரி இல்லடா வாசு. அவ என்னைய அவமான பத்தி வீட்டு விட்டு வெளியில அமிச்சால, அப்படி கூட தானே இருந்தேன். அவளோட நீ சேர்ந்து வாழ முடியாது. அது ஒத்து வராதுடா. அவனுக்கு ஏத்த பொண்ணு கிடையாதுடா. அவளை மறந்துருங்கிறல்ல. இல்லண்ணே, அது வந்து நான். ஓ, அப்போ உனக்கு என்ன விட ரேவதி தான் முக்கியம், உனக்கு அவ தான் வேணும் இல்ல? அப்ப என்ன மறந்துரு. என்ன பாக்குற? உனக்கு நான் முக்கியமா இல்ல ரேவதி முக்கியமா முடிவு பண்ண வேண்டிய நேரம் வந்துருச்சு. உனக்கு என்ன விட அந்த ரேவதி தான் பெருசு, அவ தான் முக்கியம் நினைச்சினா இதுக்கு மேல நீ மூஞ்சிலே முழிக்காத, ஆபீஸ் பக்கமும் வராத. உனக்கு அங்க வேலையும் கிடையாது, இதுக்கு மேல உனக்கு எனக்கும் உறவும் கிடையாது. வாங்க சேட்டு. ஹலோ. என்ன வாசு டல்லா பேசுறீங்க? எலெக்ஷன் கேன்வாசிங்லாம் ரொம்ப பிஸியா? நிலவரம்லாம் எப்படி இருக்கு? அட போங்க மேடம், என் நிலவரமே இப்ப கலவரமா இருக்கு. இதுல எலெக்ஷன் நிலவரம் எப்படி இருந்தா எனக்கு என்ன? ஏன் இப்படி பேசுறீங்க? நீங்க எங்க இருக்கீங்க? ஹாஸ்பிட்டல்ல இருக்கேன் மேடம். ஹாஸ்பிட்டல்லையா? என்னாச்சு? எல்லாம் ரேவதியோட டைவர்ஸ் விஷயம் தான் மேடம். இன்னும் 2 நாள்ல கேஸ் கோர்ட்டுக்கு வந்துடும் லாயர் ஃபோன் பண்ணி சொன்னாரு. அதனால என்ன பண்றதுன்னு தெரியாம ஃபுல்லா தண்ணிய போட்டு மப்பாயி கார்ல ரோட்ல கிடந்த என்ன பூச்சி மருந்து சாப்பிட்டு சாவ ட்ரை பண்ணேன்னு செல்வம் என்ன ஹாஸ்பிட்டல்ல கொண்டு வந்து சேர்த்துட்டான். போதை தெரிஞ்சதும் என்ன கூட்டிட்டு போலான்னு டாக்டர் சொல்லிட்டாராம். செல்வம் நான் முக்கியமா ரேவதி முக்கியமானு முடிவு பண்ணுன்னு சொல்லிட்டு போயிட்டான். இதுல நீங்க ஃபோன் பண்ணி எலெக்ஷன் நிலவரம் இப்ப எப்படி இருக்குன்னு என்கிட்ட கேக்குறீங்க. இங்க பாருங்க வாசு, முதல்ல செல்வம் எலெக்ஷன்ல ஜெயிக்கணும். அப்பதான் நாம நினைச்சதெல்லாம் நடக்கும். ரேவதி விஷயத்தையும் சேர்த்துதான் சொல்றேன். என்ன மேடம் நீங்க இத்தனை நாளா அந்த செல்வத்தை பழி வாங்குவீங்கன்னு தான் நீங்க சொன்ன வேலையெல்லாம் நானும் என் அம்மாவும் செஞ்சுக்கிட்டு இருந்தோம். இப்ப அவனால என் குடும்ப வாழ்க்கையே போச்சு. இந்த நிலைமையில கூட நீங்க அவன் தான் ஜெயிக்கணும்னு சொல்றீங்க. உண்மையிலே நீங்க என் பக்கமா இல்ல அவன் பக்கமா அதை முதல்ல சொல்லுங்க. நீங்க டென்ஷன் ஆகாதீங்க வாசு. நம்ம ஒட்டு மொத்தமா ஜெயிக்கணும்னா இந்த அசோசியேஷன் எலெக்ஷன்ல செல்வத்தை ஜெயிக்க வைக்கணும். இந்த எலெக்ஷன்ல ஜெயிக்க வச்சாதான் அவரை வாழ்க்கையில தோக்கடிக்க முடியும்.
என்ன மேடம் சொல்றீங்க? எனக்கு ஒண்ணுமே புரியல மேடம். புரியுற மாதிரி சொல்றேன், கேட்டுக்கோங்க. முதல்ல செல்வத்துக்கு பதவி ஆசையை காட்டி அதிகார போதையில உட்கார வைக்கணும். அப்பதான் நான் என்ன சொன்னாலும் பலிக்குதுன்னு என் வார்த்தையை அவரு வேத வாக்கா நினைப்பாரு. அப்பதான் நான் அவரை ஆட்டி படைக்க முடியும். நான் சொல்றது எல்லாத்தையும் செல்வம் கேட்பாரு. அவரை என் கழுத்துல தாலி கட்டவும் வைப்பேன். உங்களுக்கு அண்ணிங்கிற ஸ்தானத்திலையும் வந்து உட்காருவேன். அதுக்கப்புறம் அந்த அர்ச்சனாவை வெளியில துரத்துவேன். மொத்த அதிகாரமும் என் கைக்கு வந்ததும் செல்வத்தையே என் காலடியில போட்டு நசுக்க போறேன்.